வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல நம்மளோட பாரம்பரிய அரிசியிலேயே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி தரக்கூடிய கவுனி அரிசியில தாங்க ஒரு கீர் பண்ண போறோம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கவுனி அரிசி 1/4 கப் அல்லது 50 கிராம் எடுத்து நல்லா குக்கர்ல தாங்க நான் வேக வச்சிருக்கேன். இதை நான் 12 மணி நேரமோ 4 மணி நேரமோ நான் ஊற வைக்கல, ஒரே மணி நேரத்துல ஊற வச்சு சமைச்சிருக்கேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஐஸ் பிரியாணி சேனல்லயே இந்த கவுனி அரிசியை எப்படி சுலபமா குக்கர்ல சமைக்கிறது அப்படிங்கறதுக்கு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கிறேன். இது 1/2 கப் திருவின தேங்காயில 1 கப் தண்ணி ஊத்தி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். நாட்டு சர்க்கரை 1/4 கப் அல்லது 50 கிராம். அரிசி எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கணுங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். இது ஒரு 3 ஏலக்காயில இருக்கிற விதையை எடுத்துதான் நுணுக்கி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 8 பாதாம் 8 முந்திரி இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கிறேன். இது நீங்க தேவைக்கேற்ப கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். வாங்க இப்ப இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்க நான் இந்த மண் சட்டியில எடுத்திருந்த நெய்யை சேர்த்திருக்கிறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல இந்த பாதாமையும் இந்த முந்திரியையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த பாதாமும் முந்திரியும் நல்லா இதுல பாருங்க வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது, நிறமும் மாறி இருக்கு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்ப இதே நெய்ல நம்ம அந்த வேக வச்ச கவுனி அரிசியை இதுல சேர்த்து நல்லா அதை கலந்து விட போறோம். இத ஒரு குறைந்த அளவு தீ வச்சுட்டு இதை நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா இந்த நெய்யில நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அரிசியை ரொம்ப மசிச்சிடக்கூடாதுங்க. கீருக்கு எப்போதுமே அரிசி கொஞ்சம் முழுசா அப்படி நல்லா வெந்திருக்கணும். ஆனா அந்த டெக்ஸ்சர் மாறாம இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல அடுத்தது இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு குறைவான அளவு தீயில கொஞ்ச நேரம் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது நல்லா ஒண்ணு சேர்ந்து வருது. இந்த சமயத்துல நம்ம எடுத்திருந்த இந்த 1 கப் தேங்காய் பாலை சேர்க்கிறேன். கூடவே இந்த ஏலக்காய் பொடியையும் சேர்த்துடுறேன். இத ஒரு முறை நல்லா கலந்தாச்சு. இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த தேங்காய் பால் இந்த சாதத்தோட நல்லா குழஞ்சு வருது. பாருங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அந்த நெய்யில் வறுத்து வச்ச இந்த முந்திரி பாதாமையும் சேர்க்குறேன். இது நேரம் ஆக ஆக நல்லா கெட்டிப்பட்டுருங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அதை சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டுறேன். இது நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காம நம்மளோட நார்மல் பால் சேர்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் அரிசி வேக வைக்கிறப்பவே அந்த பால் சேர்த்து வேக வைங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்க்கணுன்னா இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து பண்ணுங்க, அப்போ தான் தேங்காயில் இருக்கிற நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். கவுனி அரிசி கீர் நம்ம ரொம்ப சுலபமாக தயார் பண்ணிட்டோங்க. இதை தேங்காய் பால், வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்தே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆரோக்கியமான அதே சமயத்தில் டேஸ்ட்ல எந்த அளவும் குறைவில்லாத இந்த கவுனி அரிசி கீர் நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி.